குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடல் சார்ந்த படிப்புகள். கடல் சார்ந்த படிப்புகள் என்னென்னதெல்லாம் சார்? நிறைய குழந்தைகள் ஃபிஷரிஸ் படிப்பாங்க, இல்லாட்டா மெரைன் இன்ஜினியரிங் படிப்பாங்க, இல்லை நாட்டிக்கல் சயின்ஸ் படிப்பாங்க. இதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் உண்டு, டிப்ளமோவும் உண்டு, இன்ஜினியரிங்கும் உண்டு. ஸோ நிறைய குழந்தைகள் படிப்பாங்க. பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸை மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆல் இண்டியா லெவலில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதன் மூலமா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற விஷயமே நிறைய குழந்தைகளுக்கு தெரியாது. அப்படின்னா நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா, கடல் சார்ந்த படிப்புகளுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு ஆல் இண்டியா லெவல் நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னது, IMU CET இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, அதுக்காக நடத்தக்கூடிய CET காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த எக்ஸாமுடைய வேல்யூ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு தெரியவே இல்லை. அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது IMU CET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதா இருந்துச்சுன்னா எலிஜிபிலிட்டி என்ன, அதன் மூலமா கொடுக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ், அந்த யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸ் இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் இருக்குது, அந்த கேம்பஸ்னுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் எத்தனை இருக்கு, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்துச்சுன்னா கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இதுக்கு நான் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்னைக்கு அட்மிஷன் கார்டு கொடுப்பாங்க, எப்போ எக்ஸாம் நடக்கும், எப்போ ரிசல்ட் வரும், எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. சொல்ல போனோம்னா IMU CET அந்த எக்ஸாம் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறது தான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Now, IMU CET இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினுடைய எலிஜிபிலிட்டி, இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி சொல்கிற நேரம் காமனாக இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி 10+2, 10th முடிச்சுட்டு +2 பாஸ் பண்ணி இருந்திருக்கணும். குரூப்பு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்டையும் எடுத்து படிச்சிருக்கக்கூடிய எந்த குரூப்பாக இருந்தாலும் எலிஜிபிள் ஆவாங்க. பட் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதில் 60% மார்க் வாங்கியிருக்கணும். அட் த சேம் டைம் இங்கிலீஷ்ல 50% மார்க் வாங்கி இருந்திருக்கணும். இந்த மார்க் இருந்துச்சுன்னா நீங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிள் ஆவீங்க. ஏஜ் லிமிட் அதுக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு. மினிமம் 17 இயர்ஸா இருக்கணும். அப்புறம் என்ன, 17 இயர்ஸ்க்கு கம்மியா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாமும் உங்களால என்ன செய்ய முடியாது, அட்டன் பண்ண முடியாது. மேக்சிமம் எத்தனை ஏஜ் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 இயர்ஸ் இருக்கணும். இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. கேட்டகரி வைஸா இதுக்கு என்னது இருக்குன்னு கேட்டா ஏஜ் லிமிட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஜென்ரல் கேட்டகரியா இருந்துச்சுன்னா மினிமம் 17 இயர்ஸ், மேக்சிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் என்ன செய்யலாம், எழுதலாம். இது என்ன சார் கணக்கு 25 இயர்ஸ் வரைக்கும்? இல்லப்பா, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க எந்த யூஜி டிகிரி வேற எதுவும் முடிச்சிருந்தா கூட இந்த எக்ஸாம் எழுதி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில கடல் சார்ந்த படிப்புகள் நீங்க என்ன செய்யலாம்னா படிக்கலாங்கிறது தான் அர்த்தம். அதனாலதான் 17 இயர்ஸ்ல இருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் என்னதுன்னா ஓபிசி கேட்டகரி. ஓபிசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 28 இயர்ஸ் வரைக்கும் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் எக்ஸாம் எழுதலாம். அதே இது SC ST கேட்டகரியா இருந்துச்சுன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் என்ன செய்யலாம்னா எழுதலாம். இதுலயுமே ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு எல்லா கேட்டகரியிலையுமே. சொல்ல போனோம்னா ஜென்ரல் கேட்டகரியில 25 இயர்ஸ் சொல்றோம்ல, ஃபீமேலா இருந்துச்சுன்னா 27 வரைக்கும். ஓபிசி கேட்டகரியில 28 சொன்னல, அது 30 வரைக்கும். SC ST கேட்டகரியில 30 சொன்னோம்ல, அது 32 வரைக்கும். அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்துச்சுன்னா ஒரு 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஏஜ் லிமிட் எலிஜிபிலிட்டி சொல்றது. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ். பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கணும், மென்டலி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஃபிட்டா இருக்கணும். அப்புறம் இந்த ரெண்டையுமே என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் கட்டாயம் என்ன செய்வாங்கன்னா செக் பண்ணுவாங்க. அது பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி சார், மெடிக்கல் செக்கப்பா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இருக்கும். விஷன் ஐசைட் 6/6 போத் ஐஸ், 2 கண்களுக்கும் 6/6 கட்டாயம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இருக்கணும். இதுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஏஜ் லிமிட்டுக்குரிய எலிஜிபிலிட்டி அண்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டியது. இதனுடைய கேம்பஸ் அதாவது IMU
இவங்களுடைய கேம்பஸ் இந்தியா முழுக்க எத்தனை இடத்துல இருக்கு? மொத்தமே 6 கேம்பஸ் தான். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம தமிழ்நாட்டுல சென்னை தான் ஹெட் குவார்டர்ஸ். இந்த யூனிவர்சிட்டியினுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க தான் இருக்கு? சென்னையில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சென்னை கேம்பஸ், அதுதான் ஹெட் குவார்டர்ஸ், சென்னை கேம்பஸ். செகண்ட் ஒன் நேவி மும்பை கேம்பஸ். மும்பையில மட்டுமே 2 கேம்பஸ் இருக்கு. இந்த நேவி மும்பை கேம்பஸ்ல எப்படி அப்படின்னு கேட்டா பிஎஸ்சியும் டிப்ளமோவும் மட்டும்தான் கொடுக்காங்க. இங்க என்னது கிடையாதுன்னா பிடெக்கும் பிபிஏவும் கிடையாது. மும்பை போர்ட் கேம்பஸ், மும்பையில 2 கேம்பஸ் சொன்னல, மும்பை போர்ட் கேம்பஸ். இங்க பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் கொடுக்காங்க, ரிசர்ச்சும் பண்ணிக்கலாம், பிஹெச்டியும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொல்கத்தா கேம்பஸ். இந்த கொல்கத்தா கேம்பஸ்ல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடெக் மட்டும்தான் இருக்கு. விசாகப்பட்டினத்துலயும் பிடெக் மட்டும்தான் இருக்கு. கொச்சின் கேம்பஸ்ல பிபிஏ இருக்கு, பிஎஸ்சி இருக்கு, பிடெக் இருக்கு. சொல்ல போனோம்னா சென்னை கேம்பஸும் கொச்சின் கேம்பஸ்லயும் மட்டும்தான் பிடெக், பிபிஏ, பிஎஸ்சி இந்த 3 என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்குது. நம்மளுடைய சென்னை கேம்பஸ்க்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா எல்லா கோர்சஸுமே எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்னை கேம்பஸ்ல மட்டும்தான் இருக்கு. இது போக இதனுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான் என்னதுன்னா அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள். இந்த யூனிவர்சிட்டி மூலமா நடத்தப்படக்கூடிய கடல் சார்ந்த படிப்புகள் படிப்பதற்கான கல்லூரிகள் மொத்தம் இந்தியா முழுக்க எத்தனை இருக்குன்னு கேட்டா 16 காலேஜஸ் இருக்கு. அதுல ஒரு 2 காலேஜ் எங்க இருக்குன்னு கேட்டா தமிழ்நாட்டுல இருக்கு. ஒன்னு சென்னையில இருக்கு, இன்னொன்னு தூத்துக்குடியில இருக்கு. நம்ம தூத்துக்குடியில இருக்க காலேஜ் பேர் என்னதுன்னு கேட்டா ஜெயந்திநாதர் அகாடமி ஆஃப் மெரைன் ஸ்டாண்டர்ட் தூத்துக்குடி. அப்படி என்ன, இந்த காலேஜஸ் எல்லாத்துலயுமே நம்ம என்ன செய்யலாம் கேட்டா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா நம்ம என்ன செய்யலாம், அட்மிஷன் போடலாம். நெக்ஸ்ட் யூஜி கோர்சஸ் மொத்தம் 6 கோர்சஸ் கொடுக்காங்கப்பா. இந்த 6 கோர்சஸ்ல பிடெக் உண்டு, பிஎஸ்சி உண்டு, டிப்ளமோ உண்டு, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிபிஏவும் உண்டு. சரி ரைட்டு சார், பிடெக்ல என்னென்னதெல்லாம் கொடுக்காங்க? பிடெக்ல மெரைன் இன்ஜினியரிங் கொடுக்காங்க. அதே மாதிரியே பிடெக்ல நேவல் ஆர்கிடெக்சர் கொடுக்குறாங்க. பிஎஸ்சியில என்னென்னதெல்லாம் கொடுக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அண்டு பிஎஸ்சி ஷிப்பிங் பில்டிங் அண்டு ரிப்பேர். அதாவது ஷிப் எப்படி பில்ட் பண்றது, அதுக்கப்புறம் அதை எப்படி ரிப்பேர் பண்றத ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிஎஸ்சியில என்ன செய்யறாங்கன்னா சொல்லித்தராங்க. டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிபிஏ. இந்த பிபிஏல லாஜிஸ்டிக்கும் இருக்கு, ரீட்டைலிங்கும் இருக்கு, இ காமர்ஸும் இருக்கு. அப்புறம் என்ன சார் மீனிங்கு? இல்லப்பா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா நீ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிப்ளமோ படிக்கிறனாலும் படிக்கலாம், பிடெக் படிக்கிறனாலும் படிக்கலாம், பிபிஏ படிக்கிறனாலும் படிக்கலாம், பிஎஸ்சி படிக்கிறனாலும் படிக்கலாம். பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்லி ஒன். ஓகேவா? இது கொடுக்கக்கூடிய கோர்சஸ். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது சார்? கொஸ்டின் பேட்டர்ன். இல்ல சார் நீங்க இப்ப டெஸ்ட் எழுதுன்னு சொல்றீங்களா சார், கொஸ்டின் பேட்டர்ன் தெரியணும்ல? ஆமாப்பா, நீங்க கட்டாயம் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எடுத்து படிச்சவங்க தான். அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு கேட்டா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். கொஸ்டின் பேட்டர்ன் வெரி வெரி சிம்பிள். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் ஆப்டிடியூட் இந்த 6 டைப்ல என்னது இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் இருக்கும். சொல்ல போனா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 6 கேட்டகரி. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட். ஓகேவா? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேக்ஸும் பிசிக்ஸ்க்கும் எத்தனை மார்க்குன்னு கேட்டா 50 மார்க்ஸ். தென் கெமிஸ்ட்ரிக்கு ஜஸ்ட் 25, இங்கிலீஷ் 25, ஜென்ரல் நாலேஜ் 25, ஜென்ரல் ஆப்டிடியூட் 25. சொல்ல போனோம்னா மேக்ஸும் பிசிக்ஸும் 50 + 50 ஒரு 100 கொஸ்டின். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட் இந்த 4 இதுக்கும் சேர்த்து 25 25 25 25 100 கொஸ்டின். 100 + 100 200 கொஸ்டின். 200 × 1 200 மார்க்ஸ். ஈச் கொஸ்டின் 1 மார்க். எல்லா கொஸ்டினுமே எம்சிக்யூவா தான் இருக்கும். எம்சிக்யூனா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அப்புறம் எம்சிக்யூவா எழுதுவீங்க. 200 × 1 200 மார்க்ஸ். 3 hours எக்ஸாம் நடக்கும். அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ நீங்க என்ன செய்வீங்கன்னா கம்ப்யூட்டர்ல சிஸ்டத்துல ஆன்லைன்ல தான் என்ன செய்வீங்கன்னா எக்ஸாமே என்ன செய்வீங்கன்னா எழுதுவீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல்
கரெக்டாக எழுதுனா 1 மார்க். சப்போஸ் ராங் ஆன்சர் பண்ணீங்கன்னா -25.025 0.25 மைனஸ் பண்ணுவாங்க. நீங்க அட்டன் பண்ணாமலே விட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கே கொடுக்கவும் மாட்டாங்க, மார்க்கு மைனஸ் பண்ணவும் மாட்டாங்க. அட்டன் பண்ணி ராங் ஆச்சுன்னா -0.25. ஓகேவா? இது கொஸ்டின் பேட்டர்னுக்குரியது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்போ சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்? இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சுப்பா. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா February 5, 2026. சொல்ல போனோம்னா பிப்ரவரியிலேயே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் லாஸ்ட் டேட்டு எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா 24th April 2026. இது வந்து ஐ திங்க் இன்னைக்கு வந்து 25. இன்னும் வந்து ஒரு April 24th வரைக்கும் இன்னும் 1 month இருக்கு. இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இன்னும் 1 month இருக்கு. த்ரூ ஆன்லைன்ல தான் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா IMU அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதனுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல போய் நீங்க என்ன செய்யலாம்னா அப்ளை பண்ணலாம். April 24th 2026 வரைக்கும் என்னது இருக்குன்னு கேட்டீங்கன்னா டேட்ஸ் இருக்கு. சிட்டி செலக்ஷன் நீங்க எக்ஸாம் எழுதுறது ஆன்லைன்ல எந்த வச்சு எக்ஸாம் எழுதலாங்கிறத நீங்களே என்ன செஞ்சுக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம். அட்மிட் கார்டு மே மாசத்துல அட்மிட் கார்டு வரும். அட் த சேம் டைம் எக்ஸாம் 24th May. ஐ திங்க் இது வந்து என்னன்னு கேட்டா மார்ச், ஏப்ரல், மே 24th தான். ஏப்ரல் 24th வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். மார்ச் மாசம் நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிருது. ஏப்ரல் மே 24th தான் நமக்கு எக்ஸாம் இருக்குங்க. நேரம் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தாராளமா என்ன செய்யலாம்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் அட்டன் பண்ணலாம். ரிசல்ட் ஜூன்ல வரும். ஆகஸ்ட்ல காலேஜ் ஓபன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது வந்து எல்லாமே ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங் சிஸ்டம் தான். நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ என்ன அட்மிஷன் மெத்தட் ப்ரொசீஜர் உண்டோ அதே ப்ரொசீஜர் தான். நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட வச்சு எக்ஸாம்ல நம்ம 200க்கு நல்ல மார்க் எடுத்தோம்னா நம்ம கேட்கக்கூடிய யூனிவர்சிட்டியை சென்னையிலேயே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடெக் படிக்கிறனாலும் படிக்கலாம், பிஎஸ்சி படிக்கிறனாலும் படிக்கலாம், டிப்ளமோ படிக்கிறனாலும் படிக்கலாம், இல்லைன்னா பிபிஏ படிக்கிறனாலும் படிக்கலாம், மார்க்கை பொறுத்து. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் IMU CET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நான் நம்புறேன் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.